ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? ராதா, உனக்கு எல்லாமே தெரியுமா? எல்லாமே தெரியும்பா. பெரிய நீ பரிகாரம் பண்ணி கோயில சுத்தி வர்றதுக்குள்ள கற்பூரம் அணைஞ்சிடுச்சு. நீங்க தான் அதை ஏத்தி வச்சீங்க. அத நான் பார்த்தேன்பா. அது இல்லடா. அந்த இடத்துல என்ன பண்றதுன்னு அப்பாவுக்கு தெரியல. துளசி அவ்வளவு கஷ்டப்பட்டு வெறும் காலோட மடிப்பிச்சை எடுத்து அவ வேண்டுதலை நிறைவேத்துறா. அது பலிக்காதுங்கிற மாதிரி கற்பூரம் அணைஞ்சதை தெரிஞ்சா அவ மனசு ரொம்ப கஷ்டப்படுவா. அதுவும் இல்லாம ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு. இன்னும் பிரச்சனை ஆயிடுமோன்னு தான் நான் அப்படி பண்ணேன். நீங்க நினைக்கிறது எல்லாம் சரிதான்ப்பா. ஆனா இந்த கல்யாணம் நடக்கிறது சாமிக்கு பிடிக்கலன்னு நான் நினைக்கிறேன்ப்பா. ஏண்டா அப்படி சொல்ற? ஏன்னா நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான்ப்பா தோணுது. நம்ம வீட்ல அக்காவும் அவங்க வீட்ல சேதுபதி அங்குளும் தான் உங்களை கட்டாயப்படுத்துறாங்க. ஆனா பத்திரிகை அடிச்சு ஊருக்கெல்லாம் குடுக்கற அளவுக்கு வந்துருச்சேம்மா. இழுத்து பிடிச்சுதானப்பா எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நான் சின்ன பொண்ணு. இதெல்லாம் சொல்லலாமா கூடாதான்னு தெரியல. சொல்லுடா, மனசுல இருக்கிறத தயங்காம சொல்லு. இப்பயே இவ்ளோ தடையா வருதே. இதெல்லாம் மீறி கல்யாணம் நடந்தாலும் கல்யாணத்துக்கு பிறகு பெரிய பிரச்சனையா வந்துட்டா நாம என்னப்பா பண்றது? ஏன் மனசுக்குள்ளேயும் அதாமா ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க சேதுபதி அங்கிள நினைச்சுதான் ரொம்ப யோசிக்கிறீங்க. அவருக்காக உண்மைய மறைச்சு உங்களுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுப்பா. துளசி அண்ணி மேல பரிதாபப்பட்டு அணைஞ்ச கற்பூரத்தை ஏத்தி வச்சீங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்து இது வெளியில தெரிஞ்சிச்சுன்னா சிதம்பரம் பணத்துக்கு ஆசைப்பட்டு நடக்க கூடாத கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டாருன்னு உங்க மேல பழி வந்துடக்கூடாதுப்பா. அதா நீ என் பொண்ணு இல்லம்மா. தாய் மாதிரி நடக்க போறதையெல்லாம் எடுத்து சொல்றேன். இப்போ என் மனசு பதறதே தவிர ஒரு தீர்க்கமான முடிவை என்னால எடுக்க முடியலமா. அப்பா நடக்கிறது நடக்கட்டும்பா. நீங்க சேதுபதி அங்கிள் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுங்க. அவரு முடிவெடுக்கட்டும். அவரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரணும்னு இருந்தா அது அவரோட முடிவாவே இருக்கட்டும். உங்க மேல தப்பு வந்துடக் கூடாதுப்பா. நீ சொல்றதுதான் கரெக்டுமா. இப்பவே போய் சேதுபதி கிட்ட சொல்லிடுறேன். நானும் உங்க கூட வரட்டுமாப்பா? நீதாம்மா என் தைரியம். வா போலாம். எலி அழுதா பூனை விடுமாங்கிற கதையா எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்படி குத்த வச்சு என்னத்த யோசிக்கிறவ? நீயும் என்னென்னமோ சொல்லி பார்த்துட்ட. உன் அக்காக்காரி இந்த கல்யாணத்தை நடத்தியே தீருவேன்னு ஒத்த கால்ல நின்னு பரிகாரமெல்லாம் பண்ணி முடிச்சுட்டா. அதோட உன் அப்பா கூட சேர்ந்து ஊருக்குள்ள பத்திரிக்கை வைக்க ஆரம்பிச்சுட்டா. எல்லாம் அக்கா வரதான் பாட்டி. நான் ஏன் சொல்றேன், எதுக்கு வேண்டான்னு சொல்றேன்னு எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறா. இங்க பாரு, இனிமே அவளை குத்தம் சொல்லி ஒன்னும் ஆக போறதில்ல. அவளை கோவிச்சுக்கிட்டும் ஒன்னும் ஆக போறதில்ல. உனக்கு அவன் தான்னு உன் தலையில எழுதி இருக்கு. இந்த பாரு பிள்ள, இத உன்னால மாத்த முடியாது. இந்த பாரு, பேசாம உன் நினைப்ப மாத்திக்கிட்டு தாலிய கட்டிட்டு சந்தோஷமா வாழ்ற வழிய பாரு. என்ன பாட்டி நீயும் இப்படி சொல்ற? வேற என்னத்த என்ன பண்ண சொல்லுத? நீ உன் நெஞ்சுக்குள்ள என்னத்தையோ வச்சுக்கிட்டு முழுசா சொல்லவும் மாட்டேங்க. எதுவா இருந்தாலும் உன் அப்பா கிட்ட உடைச்சு பேசவும் மாட்டேங்கிற. இம்புட்டு தூரம் வந்த பிறகு என்னாலதான் என்ன பண்ண முடியும், உன்னாலதான் என்ன பண்ண முடியும்? பாட்டி, இன்னும் இந்த கல்யாணம் நடக்கலல. ஏய் தென்றலு, என்ன என்ன பேசுத நீ? அப்படின்னா இந்த கல்யாணத்தை நிறுத்த போறியால? இங்க பாரு, நீ என்ன முரண்டு புடிச்சாலும் சரி, உன் அப்பனும் கேட்க மாட்டான், உன் அக்காலும் கேட்க மாட்டான்.
போட்டிக்காரத்தனமா எதையாவது பண்ணி தொலைக்காத. நீ மட்டும்தான் எனக்காக பேசிக்கிட்டு இருந்த, இப்ப நீயும் மாறிட்ட பாட்டி.